hello, welcome to keerthusplatter. இன்னைக்கு நாம என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜார்ல ஒரு ஸ்டார் சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 3 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இது நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளோட பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. சுடு தண்ணியில் ஒரு 5 மிளகாவை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே அரைச்சி அரையாது, ஒரு சின்ன பீஸ் வெங்காயம் வச்சு அரைங்க, நல்லா அரைஞ்சிரும். நம்மளோட ரெட் சில்லி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தில் 3 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ரெண்டு கரண்டி நெய். இது நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகின உடனே பிரியாணி சரக்கு சேர்த்திக்கலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு ஸ்டார், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, கல்பாசி, ஒரு பிரியாணி மொக்கு நம்ம எல்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா நெய்யிலேயே வதக்குங்க. இது கூட 1 கப் வெங்காயம் சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. 1 கப் தக்காளி சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவு கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். ½ டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கப் அளவு தயிர் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க ரெட் சில்லி பேஸ்ட்டும் சேர்த்திக்கோங்க. இப்போ 1 கிலோ சிக்கன் இதில் சேர்த்திக்கலாம். சிக்கனை உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம எந்த தண்ணியும் சேர்த்த போகிறதில்ல. சிக்கன் வேகும்போது சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வரும். அதே தண்ணியில் சிக்கன் வெந்துடும். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சிக்கன் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடி பிடிக்காத மாதிரி. இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் அளவு எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விடுங்க. இப்போ சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ சிக்கன்லேருந்து எண்ணெய் வெளியிட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நான் 6 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூணு டம்ளர் பாஸ்மதி ரைஸை நான் 20 மினிட்ஸ் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ரைஸ் இப்போ சேர்த்திக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ தண்ணியெலாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கோங்க. மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் தூவி விடுங்க. இப்போ தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கீழே ஒரு தோசை தவா வச்சுட்டு இந்த பாத்திரத்தை வச்சுடுங்க. இதுக்கு மேலே ஹெவியாக இருக்க வாட்டர் அப்படி இல்லைன்னா வேற என்ன உங்ககிட்ட சூடாக இருக்க பாத்திரத்தை மேலே வச்சுடுங்க. 15 மினிட்ஸ் தம் போடுங்க. நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரியாணி ரைத்தாவோட சர்வ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.